குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஹலோ டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு இத்தனை டிஸ்லைக் அதுக்குள்ளே இந்த நேரத்துலையும் ஓகே பொங்கல் செலிப்ரேஷன் அண்ட் டைமும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, சந்தோஷம். பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ரைட், நம்ம எவ்வளோ தான் தெளிவாக சொல்லணும், எனக்கு தெரிஞ்சு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த விஷயம் அதர் லாங்குவேஜ் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, நாங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா கூட ஓகே, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஓகே, நேற்று நான் அவ்வளோ தெளிவான ஆடியோக்கள் போட்டதுக்கு அப்புறமும் தமிழில் இருக்கிறவங்களுக்கே அந்த ஆடியோ முழுசாக கேட்டு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியல, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஸோ நேற்று சொன்ன விஷயங்களை மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்டாக, அதை புரிஞ்சுங்க. ரைட், இதில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா எஸ்பிஓக்கு இது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ்பிஓக்குலாம் இது தேவையில்லை. எஸ்பிஓவில் இருக்கிற 3 லட்சம் பேருக்கும் இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தேவை, அத்தியாவசியம். எஸ்பிஓ ரன் ஆகணுமா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரீஃபண்ட் கொடுத்துட்டு போகணுமா அப்படின்ற ஒரு முடிவை கேட்டிங்கன்னா அட்மின் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே செகண்ட் ஆப்ஷன் தான் டக்குனு ஓகே பண்ணுவாங்க. அதை போங்க சார், நம்ம என்ன பண்ணாலும் ஒருத்தர் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தாட் அட்மின் டீமில் ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சில மேலே இருக்கிற முக்கியமான பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால் முடியும் செய்யுங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அடுத்த விஷயங்கள் பெருசாக இன்னும் சொல்ல போனோம்னா அட்மின் டீமில் 8000 ரூபாய் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மாதம் சம்பளம் 8000 ரூபாய். இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் மாதம் 20,000 வாங்குறவங்களா இருக்காங்க. கரெக்ட் தானே? நான் எதுவும் போயில சொல்லலை. ரைட், அப்படிலாம் இங்கே உழைச்சுமே வெளியில் பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ் மற்ற வீடியோஸ் குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஹலோ டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு இத்தனை டிஸ்லைக் அதுக்குள்ளே இந்த நேரத்துலையும் ஓகே பொங்கல் செலிப்ரேஷன் அண்ட் டைமும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, சந்தோஷம். பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ரைட், நம்ம எவ்வளோ தான் தெளிவாக சொல்லணும், எனக்கு தெரிஞ்சு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த விஷயம் அதர் லாங்குவேஜ் பீப்புளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, நாங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா கூட ஓகே, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஓகே, நேற்று நான் அவ்வளோ தெளிவான ஆடியோக்கள் போட்டதுக்கு அப்புறமும் தமிழில் இருக்கிறவங்களுக்கே அந்த ஆடியோ முழுசாக கேட்டு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியல, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஸோ நேற்று சொன்ன விஷயங்களை மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷார்ட்டாக, அதை புரிஞ்சுங்க. ரைட், இதில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா எஸ்பிஓக்கு இது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க. எஸ்பிஓக்குலாம் இது தேவையில்லை. எஸ்பிஓவில் இருக்கிற 3 லட்சம் பேருக்கும் இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தேவை, அத்தியாவசியம். எஸ்பிஓ ரன் ஆகணுமா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரீஃபண்ட் கொடுத்துட்டு போகணுமா அப்படின்ற ஒரு முடிவை கேட்டிங்கன்னா அட்மின் டீமில் இருக்கிற எல்லாருக்குமே செகண்ட் ஆப்ஷன் தான் டக்குனு ஓகே பண்ணுவாங்க. அதை போங்க சார், நம்ம என்ன பண்ணாலும் ஒருத்தர் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு தாட் அட்மின் டீமில் ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு சில மேலே இருக்கிற முக்கியமான பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால் முடியும் செய்யுங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அடுத்த விஷயங்கள் பெருசாக இன்னும் சொல்ல போனோம்னா அட்மின் டீமில் 8000 ரூபாய் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மாதம் சம்பளம் 8000 ரூபாய். இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் மாதம் 20,000 வாங்குறவங்களா இருக்காங்க. கரெக்ட் தானே? நான் எதுவும் போயில சொல்லலை. ரைட், அப்படிலாம் இங்கே உழைச்சுமே வெளியில் பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ் மற்ற வீடியோஸ் அதெல்லாம் இங்கே என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அதாவது உங்களுக்கு தெரியாதனால நீங்களா ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் வேணும். அது எதற்காக அப்படின்னா இது ஒரு ப்ரிப்பரேஷனில் இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணுங்க உடனடியாக சொல்லிட்டாங்க. நம்ம இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகே, இதில் ஒரு கேள்வி, நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியது, அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண வேணாம்னு சொன்ன அடுத்த 2வது நாள் ஒரே நாள் நம்ம டைம் எடுத்துட்டோம். ஏதாவது ஆப்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டோம், மேல்முறையீடு சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். 2வது நாள் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து 2வது நாள் நம்ம இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துரு, ஓகே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொன்றையும் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற எஸ்பிஓவில் ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல்கள் வருது அப்படின்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். என்னன்னு சார் அது இப்போ ஒரு சிலர் என்ன புரிஞ்சுக்கிறீங்க பாருங்க, நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ண வேண்டியதானே? எத்தனை பேருக்கு யூஸ் இல்லைனா யாருக்கு எவ்வளோ வாலெட்ல இருக்கோ பாதி அமௌண்ட் நீங்கள் ரிட்டர்ன் ரிலீஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன கேள்வி இது? ஒரு ஆர்பிஐலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. ஆர்பிஐ என்ன பக்கத்தில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் மக்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, என்ன பிரச்சனை, சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத புரிஞ்சுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக பேங்க்கு வந்து பேங்க்ல நம்ம கூப்பிட்டு சொல்றாங்கன்னா நம்ம இது எந்த கம்பெனி இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்காது, இந்த அளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணாது. ஏன்னா எங்களுக்கு இந்த கம்பெனி முக்கியம். ஓகே, எங்களை நம்பி வந்து நீங்களும் அதை விட ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுல டிலே ஆகிறது எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. உங்களுடைய பேமெண்ட் எல்லாம் அத்தனை பேருக்கும் போய் சேரணுன்றது எங்களுக்கு எப்பயுமே தாட்டா இருக்கும். அத்தனை பேருக்கும் பேமெண்ட் கொடுக்கணும். அத்தனை பேருக்கும் நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ண வராங்கன்னா ஓரளவுக்கு போதுமான வருமானம். ஓகே, இந்த கம்பெனியில் போனவங்க நான் என்னால் போதுமான வருமானம் சம்பாதிச்சுங்க. லட்சக்கணக்கான பேர் போதுமான வருமானம் சம்பாதிச்சுங்க. 3 லட்சத்தில் லட்சக்கணக்கான பேர் சம்பாதிச்சு இருப்பாங்க. கரெக்ட் தானே? நான் எதுவும் போயில சொல்லல. கரெக்ட் தானே? ரைட், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எடுத்தவங்க தான் இருப்பாங்க லட்சக்கணக்கான பேர். ஓகே, ரைட். ஸோ இங்கே புதுசாக வந்தவங்களுக்கு கேள்விகள், நான் கடை வாங்கி போட்டேன், நான் என்னோட இதை வித்து போட்டேன், அதை வித்து போட்டேன், நான் இதுக்கு வந்து இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, நான் இது வந்து நிறைய நம்பியிருந்தேன், இதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ்லாம் கரெக்ட். இதெல்லாம் போய் நம்ம பேங்க் கிட்ட சொல்லிட்டு பேங்க் ஆர்பிஐ சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியும். இதெல்லாம் ஒரு சில ரூல்ஸ், அதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதில் ஏதாவது பிளான்ஸ் உங்களால் மாற்றங்கள் கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வாங்க அப்படின்றது சொன்னாங்க. இந்த ரெஃபரல் மஸ்ட் இருக்கு, அந்த அப்டேட் அது இல்லாத வேறு ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க. இந்த 2 ரீசனுக்காக தான் நம்ம பண்ணோம். அந்த 2 ரீசன்ல முதல் ரீசன் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. என்ன ஏது ஸ்டேஜஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே சர்டிஃபிகேட்டோட எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அதுலேயும் உங்ககிட்ட எல்லாத்தையும் வளர்றதுனால நீங்க மட்டும் இல்லை, உங்க கூடவே நம்மளுடைய சொந்தக்காரங்க இருக்கிறனால அது தெளிவான அப்டேட்ஸ் நான் கொடுக்குறது இல்லை. அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்லலாம். அவ்வளோதான், நல்லபடியாக போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம எதுக்காக பிரேக் விட்டு அது எல்லாம் ஒரு சில நாட்கள் வச்சுங்களேன் நம்ம கிடைக்கும். கிடைச்சதுமே நான் இங்கே போடுறேன், இங்கே போடுவேன், வெப்சைட்ல நம்மளுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸ் இருக்க மாதிரி அந்த டாக்குமெண்ட் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு வேலை போயிட்டு அடுத்தது இந்த ரெஃபரல் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிருந்தாங்க. இது 2க்காக தான் நம்ம பிரேக் விட்டோம். நம்ம ஒன்றும் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணல, எங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கிங்ல பெருசாக இல்லை, அட்மின்லாம் பெருசாக ஒர்க்கே பண்ணல. ஃபுல்லாக ஒரு தடவை உங்களுடைய 3 lakhs மெம்பர்ஸ் மொத்த டீடைல் ஒரு தடவை ரீசெக் பண்ணாங்க. நிறைய மிஸ்டேக் நடந்துச்சு இல்லையா? அதனால இந்த பிரேக்கை பயன்படுத்திட்டு அவங்க மறுபடியும் ஒரு தடவை ரீசெக் பண்ணி ஒரு சில லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு சில சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சில ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதை அவங்க பண்ணிடுவாங்க. அது அவங்க அதான் பண்ணிருக்காங்க. ரைட். ஸோ இதுக்கிடையில் நாங்கள் ஒரு ப்ராசஸாக போகும்போது அடுத்த விஷயங்களை செக் பண்ணும்போது இது இன்னும் பெட்டரா பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம். ஏன்னா அது அத்தியாவசியமும் கூட. ஓகே, ரைட். அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது நம்மளால ஃப்ரீயாவே கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க் இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒர்க் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் இருக்கணும். ஒர்க் பேஸ் பண்ணி தான் நமக்கு எப்பயுமே இன்கம். ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்க பே பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க பே பண்ற ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை வச்சுக்கிட்டு மட்டுமே நம்மளால சம்பளத்தை இத்தனை க்ரோஸ் கணக்கில் எடுத்து கொடுக்கவே முடியாது. அந்த ஜாயினிங் ஃபீஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு அது மட்டுமே போதாது இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள். ஸோ அதை நம்ம எப்பயுமே பார்ப்போம். ஸோ அதை நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி அந்த ஜாயினிங் ஃபீஸை இல்லாமல் உங்களுக்கு சம்பளமும் போட முடியும். ஓகே,
ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நம்மளால பண்ண முடியும் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது சரி அதையும் இப்போ இப்போ வரைக்கும் இன்னும் அந்த நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கையில் கிடைக்கல அவங்க 40 டேஸ்க்குள்ள வந்துரும் சொன்னாங்க. இப்போ வரைக்கும் அது நமக்கு கையில் கிடைக்கல, எல்லாமே பெண்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு 40 டேஸ்க்குள்ள வந்துரும் அப்படிங்கிறது, ஆனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கையில் கிடைக்கல. ஸோ எல்லாம் பெண்டிங் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே, அதெல்லாம் நமக்கு வந்து சேரட்டும். ஓகே, அதுக்காக கூடவே நம்ம இந்த விஷயங்களையும் செய்ய முடியுமா? ஏன்னா இது நல்ல விஷயம், நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, இது கூட இப்போ இந்த வேலை நம்ம பண்ணணும், இந்த ஃப்ரீ ஜாயினிங் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். ஓகே, இதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இப்போ பேக் எண்ட்ல சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணியாகும். டோட்டலாக மாற்றணும்ல, நீங்க ஃப்ரீயாவே மெம்பர்ஸ் சேர்த்து விட்டாலும் உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வேற உண்டு. எப்படி ஃப்ரீ ஜாயினிங் ரெஃபரல் கமிஷன், அதான் இந்த கான்செப்ட். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றணும். ஃபங்க்ஷன்ஸ் எஸ்பிஓ இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த அந்த ஜாயினிங் ப்ரொசீஜர்ல இருந்து எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றணும் அப்படிங்கும்போது அதுக்குண்டான டைமிங் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணுறதா சரி, இந்த லீவ் எல்லாம் முடியும். நான் ஒரு சாட்டர்டே சண்டே போல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லையா? ரைட். ஸோ அதுக்குள்ள ஏன் உங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன், நிறைய பயம், எல்லாமே கரெக்ட் தான். உங்களுடைய சுச்சுவேஷன் புரியும் எஸ்பிஓக்கு. எஸ்பிஓ உங்க சுச்சுவேஷன் புரிஞ்சதுனால தான் ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை வந்திருந்தாலும் எங்க காதுக்கு வந்திருந்தாலும் எங்களால் அப்படிலாம் உடனடியாக ஸ்டாப் பண்ண முடியாது. ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்து 1 மந்த் வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பணத்தை போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். எப்படி அமௌண்ட்டை போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்காக யோசிச்சு தானே பண்ணுறோம். ஏன் இல்லை ஓகே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எதுவுமே பண்ண உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும். நாங்கள் ரிக்வஸ்ட் வச்ச பேங்க் ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ உடனே ஸ்டாப் பண்ண முடியாது, நாங்கள் உள்ள வரதை ஸ்டாப் பண்ணிடும். சரிங்களா? பட் பேமெண்ட் இங்கே போய் தான் ஆகணும். டைம் கொடுங்க. நாங்கள் ஒரு 3 to 4 டேஸ்ல போட்டோம்னா அடுத்த ஒரு 4-5 டேஸ் மேலே போயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. என்ன நோட்டீஸ் போல அப்டேஷன் இருக்கீங்க நிறைய. இது யாருன்னா ஒரு 10% பீப்புள் தான். ஓகேவா? அந்த 10% பீப்புளுக்கும் சரி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருப்பீங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது சில என்னன்னா நீங்க கொஞ்சம் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு முடியாத சுச்சுவேஷன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியுமே நம்ம எக்ஸ்டெண்ட் டைம் கேட்டு நிறைய பேருக்கு போட வேண்டிய ரிக்வஸ்ட் கொடுத்தா போட்டு தான் எஸ்பிஐ நிறுத்திச்சு. அப்படி ஒன்றும் பாருங்களேன். இன்னும் சிலருக்கு நீங்க எல்லாருக்கும் அவங்க வாலெட்ல பாதி அமௌண்ட் நீங்க கொடுத்து நிறுத்திக்கலாமே. நீங்க பிரச்சனை அக்கௌண்ட்ல தான். அது இப்போ வரைக்கும் கிளியர் ஆகும். இந்த செகண்ட் வரைக்கும் நமக்கு கிளியர் ஆகும். நமக்கு அந்த அப்ரூவல் சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்சா பேங்க்ல நியூ அக்கௌண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து ஏவிஎஸ் கோட்ல எல்லாமே டோட்டலா மாறும். இது பிரைவேட் லிமிடெட் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல ஒரு கம்பெனி ரன் பண்றா, பிரைவேட் லிமிடெட் மாத்தும். அதே கம்பெனி மாத்துனா டோட்டல் அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். பேர் எல்லாமே தான் இருக்கும். அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும், எல்லாமே மாறும். இந்த அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாம் அந்த அக்கௌண்ட் அப்படியே வந்துரும். இது ரூல்ஸ். ஓகே, அது நம்ம பண்ணாதான் அடுத்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு சில தப்பா அனுப்பிறாங்க, அவங்களுக்கு கூட எங்களுக்கு போட முடியாததுக்கான ரீசன் அதுதான். ஸோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். வெயிட் பண்ணுங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாதுங்களா அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் கேட்குறீங்க. அப்போ இந்த விஷயத்தை எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? இது முடியாத வாய்ப்பு இல்லை. இது வந்து லீகல் இஷ்யூ. நம்ம விருப்பத்துக்கு பண்ண முடியாது. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஓகே, அதுக்கெல்லாம் கரெக்டாக நம்ம கிட்ட பதில் இருந்தாலுமே இதெல்லாம் குறையா இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை செய்யணும். சரிங்களா? ரைட். நைட் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களால் எஸ்பிஓ நம்ப முடியாது, நீங்க லேட் பண்ணிட்டே போறீங்க, கண்டிப்பா ஏமாத்துறீங்க, எஸ்பிஓ நாங்கள் நம்பறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நான் நாளைக்கு ஒரு போல் வைக்கிறேன். அந்த போல் ஓட் பண்ணுங்க. அது 20 to 30% அந்த ரேஞ்சுக்குள்ள போகுதுன்னா அப்போ எத்தனை பேர் அப்ளை பண்றீங்கன்னு பார்ப்போம். அதுக்கு தனியாக அப்ளை பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அவங்களுக்கெல்லாம் நீங்க பே பண்ண அமௌண்ட் முதல்ல கொடுத்துரும். இது தெளிவாக மென்ஷன் பண்ணிருந்தேன். கரெக்ட் தான், இது தெளிவாக மென்ஷன் பண்ணிருந்தேன். ஓகே, ஸோ நீங்க தான் உங்களுடைய கவனம் இங்க ஆடியோல இல்லை. ஓகே, ஆனால் எங்கேயாச்சும் போய் பேசும்போது மெசேஜ் பண்ணும்போது அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1/2 hour 1 hour உட்காந்து சேட் பண்றீங்க, கம்யூனிகேட் பண்றீங்க, நிறைய ஆடியோஸ் போறீங்க குரூப்ல, மற்ற இடத்துல கமெண்ட் பண்ணும்போது பண்றீங்க. ஆனா இங்க போற ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஆடியோ உங்களால கவனமா கேட்க முடியாது. ஏன்னா நான் பேசுறது நிறைய பேருக்கு தூக்கம் வந்துருது. உண்மைதான். ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிருக்கேன், நல்லா போட்டு ஆடியோ போட்டு தூக்கிடும் சார், மறுபடியும் காலையில கேட்பேன். ஒரு சிலர் ஒத்துக்கிறாங்க, காலையில கேட்பேன், ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அவங்களுக்கு ஓகே அப்படியே சரி. முக்கியமான பாயிண்ட் அதை எடுத்துக்கும். ரீஃபண்டபிள் என்னன்னு சொல்லியிருந்தேன். நான் எஸ்பிஓ நம்ப மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அது எப்போ 20-30% போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா நம்ம எதை போட்டாலுமே 10% பீப்பிள் அதுக்கு அகைன்ஸ்ட் தான் இருப்பாங்க. சரிங்களா? 10-11% 50% குள்ளே அது வரும். எப்பயுமே வரும். அது இன்னைக்கு நேரம் வரது இல்லை. அதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ண முடியாது. ஓகேவா? ரைட். ஸோ அது நமக்கு டைம் வேஸ்ட் தான். அதனால ஸோ அதுக்குமே நாங்கள் முயற்சி பண்ணுறோம். 20 to 30% கிட்ட போகுதுன்னா நாங்கள் அதுக்குமே ஸ்டெப் எடுக்கிறோம். யாருக்கெல்லாம் எஸ்பிஓ நம்பிக்கை இல்லை, எஸ்பிஓ மேலே எஸ்பிஓ வராது, க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லையோ, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக நீங்கள் பே பண்ண பணத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பே பண்ண பணத்தை பிஃபோர் ஓப்பனிங் கொடுக்குறோம். இந்த டேரக்ட் தெளிவாக சொல்லிருக்கோம். பிஃபோர் ஓப்பனிங் கொடுக்குறோம். கவனிக்கணும். காது கொடுத்து கவனிச்சா தான் பிரச்சனை இருக்கும். ஏன்னா இதை ஒரு சில சொல்லிட்டு இருக்கீங்க, நிறைய குரூப் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்லி பாருங்க, பிஃபோர் ஓப்பனிங் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சொல்லி பாருங்க, மொத்த பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. நான் நேற்றே சொல்லிட்டேன். அப்போ என்ன ரேஞ்சில் கவனிச்சிருக்கீங்க பாருங்களேன். ரைட், நான் தெளிவாக சொல்லிட்டேன். நாங்கள் தான் ரெடியாக இருக்கோம், எங்களால் முடியும். எங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பி உங்க ஐபி அட்ரஸ்ல இருந்து பேங்க் இருந்து எல்லாமே ரீஃபண்டபிள் கொடுக்குறது எங்களுக்கு சொந்த காசு போட்டு கொடுக்குறதா. உங்களுக்கு க்ளோஸ் சோஜிங் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண 18% டாக்ஸ் கட்டியாச்சு அமௌண்ட்டுக்கு. இதெல்லாம் போக மறுபடியும் உங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு லாஸ் தானே. அந்த லாஸையும் பொருட்படுத்தி என்ன காசு வாங்கி பத்திரமா எங்கிட்ட வச்சுட்டே இருக்குமா? அது டெபாசிட் அமௌண்ட் வாங்கி வாங்கி போட்டு வச்சிருக்கேன். இல்லை எங்க ஷேர் மார்க்கெட்ல விட்டு பயங்கரமாக வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்குமா? அப்படிலாம் அதெல்லாம் ஒவ்வொரு சர்வீஸ் காசு அதெல்லாம் உங்க சர்வீஸ் உங்க பேர்ல கிரியேட் ஆனால் அவ்வளோ உங்க பேர்ல கிரியேட் செய்யப்பட்டது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளோ அப்படியே தான். அது வேஸ்ட் தான். சரிங்களா? எப்பயுமே ஒரு ஐடி நாங்கள் டிக்ளைன் பண்ணோம்னா அது டெலிட்டட்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே அது சஸ்பெண்ட் லிஸ்ட்ல போய் அவ்வளோதான். டிஆக்டிவேட் லிஸ்ட்ல போய் அவ்வளோதான். அது ஒன்ஸ் கிரியேட் ஆனால் தான். ரைட். ஸோ அதனால தான் அது லாஸ் தான். அந்த வேலையை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. ரைட். 4 பேர் கேட்கறாங்க, 5 பேர் கேட்கறாங்க, 10 பேர் கேட்கறாங்க. அது ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கம்பல்சரி இப்போ நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு லாஸ் ஆனால் பரவாயில்லை பண்ணுறோம், நீங்கள் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் யோசிக்கிறோம். ரைட். இது இந்த மாதிரி விஷயங்கள் தான், இந்த மாதிரி விஷயங்கள் எஸ்பிஓ மட்டும் தான் நடக்கும். இது எப்பயுமே நடக்கும். இது ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ஆல்ரெடி 1 or 2 டைம்ஸ் பண்ணிருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, மக்களுக்கு இது யாருக்குன்னா புதுசாக வந்தவங்களுக்கு சார் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் வந்தோம். எங்கள் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும் சார். கரெக்ட் தான். நம்ம சுச்சுவேஷனை ஆர்பிஐ புரிஞ்சுக்காது, இந்தியன் கவர்மெண்ட் புரிஞ்சுக்காது. சரிங்களா? அவங்களுடைய பார்வை நம்ம மேலே, நம்ம கம்பெனி மேலே இருக்கிற பார்வை, நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா மற்ற கம்பெனி, நான் இந்த கம்பெனி குறை சொல்லுங்க, மற்ற கம்பெனிலலாம் நடக்காத டிரான்சாக்ஷன் வருது, நான் இங்கே எஸ்பிஐல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ கொடுக்கும். அவங்க கேள்வியே எங்களை தான் கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 10 days முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல பேசும்போது இவ்வளோ பேமெண்ட்ஸ் அங்கெல்லாம் நடக்குது. நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கம்பெனிலாம் ரன் ஆகிட்டு சார், இப்படி தான் ரன் ஆகுதுன்னு கேட்கும்போது அங்கெல்லாம் இவ்வளோ டிரான்சாக்ஷன் இல்லையே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டுமே சொல்லியிருக்காங்க. அதனால சொல்றேன், இங்கே ஏன் இப்படி வருதுன்னா ஓகே, அப்போ நம்ம அதுக்கு தேவையான மாதிரி ஒரு சில விஷயங்களையும் செய்ய வேண்டியது இருக்கு. ஓகே, நம்ம ஏன் இவ்வளோ ஈஸியாக அவங்க கிட்ட ரீச் ஆகணும்? நம்ம அவ்வளோ பேமெண்ட் மக்களுக்கு கொடுக்குறோம். சும்மா ஒரு 2 ரூபாய் கிடையாது. இல்லை உங்களுக்கு தெரியல, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும். ரைட். அதனால இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். நமக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 100% ஃப்ரீ இதுக்கு அப்படி ஒரு சிலர் என்ன பண்றீங்க, ஃப்ரீ ஜாயினிங்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. சும்மா இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நாங்கள் இன்னும் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக லீவ் விட்டுற மாதிரி எங்களால் அதை இன்னும் முடிக்க முடியலன்றதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணுறது அதுதான் ஓப்பனாக சொல்லுவேன். இல்லை என்ன முடியல, கொஞ்சம் ஒர்க் போயிட்டு பெண்டிங் இருக்கு, குடி சீக்கிரம் முடிச்சிடும், கொஞ்சம் ஒரு சின்ன இஷ்யூலாம் வந்துருக்கு, வெயிட் பண்ணுங்க, நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். என்ன நடக்குது அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன். ரைட்.
ஆல்ரெடி 40 டேஸ்ல நம்ம கிடைச்சிருந்த அந்த அப்ரூவல் கொஞ்சம் இன்னும் நம்ம கை வந்து சில மாதிரி கிட்ட வந்துடும். ஏன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்ன போயிட்டு ப்ரௌசிங் சென்டர்ல போய் அப்ளை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வேலையா இருந்தலாம். ரைட், அதுக்கெல்லாம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு, நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ரைட், நிறைய ஃபார்மாலிட்டிஸ் ஒன் பை ஒன்னா தான் கம்ப்ளீட் ஆகும். இப்போ கையில் நம்ம கையில் வந்து சேரணும். அதை நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும், உங்களுக்கு அதை ஷேர் பண்ண அன்னைக்கு அது வரைக்கும் நான் 1 டேஸ் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் இருக்க முடியும். ஸோ இந்த வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ரைட், ஸோ இதுவும் கம்ப்ளீட் ஆகுது. ப்ளஸ் நமக்கு இப்படி ஒரு பிசினஸ் அடுத்த ஒரு நியூ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம தேடி வருது அப்படின்னும் போது அப்போ நம்மளால இப்படி ஒரு கான்செப்ட் பண்ண முடியும், அவங்க சப்போர்ட் பண்ண முடியும், நம்ம அதுக்கு மாதிரி அவங்க நமக்கு ஒரு ஒர்க் கொடுப்பாங்க, அதையும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு அதுக்கு மாதிரி ஓகே இந்த பிரேக் டைம்ல அதிகம் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். SBO இந்த கேட்டகரியிலேருந்து டோட்டலாக வெளியே போயிடுச்சு. நமக்கு இல்லை இங்கே SBO எந்த அளவுக்கு சேஃபோ அப்போ நீங்களும் சேஃப் இல்லையா? ரைட், இங்கே ஃபஸ்ட் SBO ஸ்டாண்டர்டாக இருக்கணும், SBO பக்காவாக இருக்கணும், கிளியராக இருக்கணும். SBO வந்து நீங்கள் இங்கே உட்காந்து கமெண்ட் போகிறவங்க அதிகபட்ச கமெண்டோட நிறுத்திக்கிங்க. எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் போகிறதா விஷயம் அதிகபட்சம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி போயிடும். ஆனால் நம்மள லீகலாக எந்த ஒரு கொஸ்டினும் கேட்கவே கூடாது. அப்போ இதெல்லாம் கொண்டு வந்தால் அது நமக்கு இன்னும் மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஓகேவா? ரைட், அதெல்லாம் உட்காந்து யோசிச்சு ஓகே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதையே மிஸ் பண்ணுவானே, அதை உடனே செய்வோம். அப்போ அதுக்கு செய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், அந்த வேலைகள் செய்யறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும், அதுதான் சாட்டர்டே சண்டே நான் சொல்றேன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ ரீஃபண்டபிளும் பிஃபோரே நாங்கள் கொடுக்க தயார். யாரெல்லாம் வேணா SBO நாங்கள் நம்ப மாட்டோம், கண்டிப்பாக மறுபடியும் உங்களால் ஒரு நீங்கள் வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது, பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ரீஃபண்டபிள் வாங்கிக்கலாம், SBO ஒர்க் பண்ணுவாங்க, அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சார், நாங்கள் ரீஃபண்டபிள் வாங்கிக்கலாம், மறுபடியும் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ண முடியாது. அந்த மொபைல் யூஸ் பண்ண முடியாது, அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ண முடியாது, இமெயில் யூஸ் பண்ண முடியாது, பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது, பேன் கார்டு யூஸ் பண்ண முடியாது, எதுவும் யூஸ் பண்ண முடியாது. இதில் எது ஒன்றுனாலும் உள்ள மறுபடியும் அலோ ஆகாது. அப்படியே அலோ நீங்கள் ஐடி போட்டுனாலும் பேமெண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகாது, அங்கே பிளாக் ஆகிடும். ரைட், அதனால தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஃப்ரீ ஜாயினிங் சொல்கிறேன், ஃப்ரீ ஜாயினில் எடுத்து ஃப்ரீ ஜாயினில் ஜாயின் பண்ணி மாதம் 15,000 சம்பளம் கொடுத்துருமே, அதுக்குன்னு உங்களுக்கு ஆள் சேர்த்து விட தேவையில்லை அப்படி இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம். சரியா? ரைட், அப்போ அதுக்கு மாதிரி ஒர்க் ரிலேட்டடான டார்கெட்ஸ் மாதிரி விஷயங்களா இருக்குல்ல, நீங்கள் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வச்சிருப்போம், அதை நீங்கள் பண்ணணும். அதை பண்ணும்போது தான் நீங்கள் அப்டேட் ஆகி போக முடியும். ஃப்ரீ ஜாயினில் வந்தோடனே மாதம் 10,000 10,000 வாங்க முடியுமா? ஃப்ரீ ஜாயினில் வந்து அந்த ரேஞ்சுக்கு தான் வருமானம் இருக்கும். ஃப்ரீ ஜாயினில் SBOவில் உங்களால் வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும், அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட், அப்போ அதுக்கு மாதிரி டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மந்தோடைய ஒர்க்கிங் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? இதுதான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அதே மாதிரி ரீஃபண்டபிள் கொடுக்குறதுக்கும் சொல்லியாச்சு. நீங்கள் ஒர்க் பண்ண சேலரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணி வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டையும் தரதுக்கு SBO அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறதுமே சொல்லியிருப்பேன். அந்த 21 மினிட்ஸ் ஆகியோ என்ன 20 மினிட்ஸ் ஆகியோ அதில் தெளிவாக கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ஒரு 17 மினிட்ஸ்க்கு மேலே கேட்டால் அது தெளிவாக கொடுத்துருக்கேன். கேட்கறதில்ல, அது கொடுத்துக்கிட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஓடாது, நீங்கள் ஃபுல்லாக ஓடி இருக்கு. அப்படின்னு எனக்கு நிறைய ரிலேட்டட் தான் போது, மக்கள் புரிஞ்சுக்கல சார் எப்பயும் போல தான் இருந்தாலும் நீங்கள் இன்னொரு கிளாரிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய குரூப்ல போயிட்டு இருக்கு, நிறைய இடத்துல கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மக்களுடைய சிச்சுவேஷன். நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லைங்க, நம்ம எல்லாரும் கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணணும். நம்ம எல்லாரும் ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது எல்லாம் கம்பெனியோட பிரச்சனை நிற்கக்கூடாது. ஓகேவா? இங்க நீங்க ஒர்க் பண்றதுனால மட்டும் நீங்க பார்க்குற ஒரு வீடியோ பார்க்க ஒரு ஆட் பார்க்க ஒரு ஆர்டிகல் ரீட் பண்ற அதனால எனக்கு இவ்வளவு சம்பளம் இருக்கு அந்த தாட்ல மட்டும் SBO என்னைக்குமே இருக்காதீங்க. இங்க இருக்கிற 3 லட்சம் பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வாங்குற அந்த பேமெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகும். அப்ப எல்லாரும் சேர்ந்து தான். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து தான். இப்ப நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட் சைடுல ஒரு விஷயங்கள் கொடுக்குறாங்க, அதை எதுவும் பண்ண டிலே ஆகுதுன்னா எல்லாரும் சேர்ந்து தான் வெயிட் பண்ணணும். ஒரு இஷ்யூஸ் மட்டும் எனக்கு எல்லாம் தெரியாது, நீங்க கொடுத்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குங்க. இங்க SBO இருக்கிறவங்க சம்பளம் போட்டு 2 மாசம் ஆகுது. ரைட், கமெண்ட்ஸ் கூட இந்த மாசம் சம்பளமே போல எதுவும் இந்த மாசம் யாருமே போட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? வேற வழியில் வெயிட் பண்ண, அத்தனை பேர் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது SBO ரிலேட்டட் இஷ்யூ இல்லை, இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம், லீகலா அதெல்லாம் வரட்டும், நமக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லை. ரைட், ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது அதையும் பயன்படுத்திக்குவோம். சரியா? இப்போ 10 நாள் 20 நாள் எக்ஸ்ட்ரா ஆக போகுது தானே? சரியா? நம்ம சாட்டர்டே சண்டேல அது நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா அது நாங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறோம், பேக் என்ன பண்ண போகிறோம், அதை நாங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ரைட், அதுக்குமே ஒரு சார் சரிங்க ஓகே சார், நீங்கள் அப்ரூவல் கிடைச்சோடனே நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டு இருக்கு சார், நீங்கள் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கலாம், அந்த ஒர்க் அதுக்கப்புறம் லான்ச் பண்ணிக்கலாம் சார், அதுக்காக சொல்லிட்டு தள்ளி போட வேலை பார்ப்போம். தாட் என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணணும், நீங்கள் வித்ரா எடுக்கணும். ஸோ கம்பெனியோட விஷயங்களை கம்பெனி பார்த்துக்கிட்டோம், நம்மளோட விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரீ ஜாயினில் வந்தால் கம்பெனி எந்த அளவுக்கு சேஃப்னா 100க்கு 200% சேஃப். நிறைய லீகல் இஷ்யூஸ் இருக்குது. பார்ட் டைம் கேட்டகரியில் மூளைக்கு 30 பேர் ஏமாத்திட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம கேட்டகரியிலேருந்து வெளியே போனது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று. ரெண்டாவது விஷயம், மக்களுடைய பணத்தை என்ன பண்ணக்கூடாது, மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. சரிங்களா? நம்ம சர்வீஸ் தான் கொடுக்குறோம், லீகலாக கொடுக்குறோம், அதுக்குண்டான ப்ரூஃப் இருந்து அந்த சர்வீஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு எனக்கு நான் யூஸ் டிபாசிட் அதுக்கு நான் கொடுத்து கிடையாது. இருக்கு க்ளோஸ் ஸ்டோரேஜ் எனக்கு கொடுத்தா மறந்துடுவீங்க, அந்த வேலையை சொல்லும்போது நீங்கள் வந்து கொடுத்தது. ஆனால் நிறைய இடத்துல நான் ஷோ பண்ணிருக்கேன், நானே ஷோ பண்ணிருக்கேன். பாருங்க சார், இப்படி தான் செக் பண்ணும், இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், இப்படி தான் அந்த க்ளோஸ் ஸ்டோரேஜ் ரன் ஆகுது, இப்படி தான் கொடுக்குறோம் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ரைட், அதெல்லாம் பார்த்து ஓகே இது ஓகே சார், பட் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அவங்களுடைய க்ளோஸ் ஸ்டோரேஜ் நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அது இருந்தால் அவங்களுடைய ஒர்க்கிங் ஃபியூச்சர் கான்செப்ட் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஒர்க் டிசைட் பண்ணிக்கும். இப்போ நம்ம பண்ணுறதுலாம் ஒரு ஃபியூச்சர் கான்செப்ட் முன்னாடி ஃபியூச்சர் கான்செப்ட் வரும்போது நம்மளுடைய முழு ஒர்க் அதுவாக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு பெரிய ஒர்க் பெரிய டாஸ்க்காக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது ஈஸியான டாஸ்க், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. மக்களுக்கு எந்த அளவுக்கு நாம எல்லாரும் சோம்பேறிங்க, நான் எல்லாரும் உங்களை சொல்றேன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கிறதே மோசமாக சோம்பேறி. சரியா? ஆனால் இந்த சோம்பேறித்தனம் தான் நிறைய விஷயங்கள் உருவாக்கும், அது வேற விஷயம். ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நாங்கள் நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம், இதெல்லாம் உட்காந்து ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ உங்களுடைய தரப்பில் உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் கரெக்ட் தான், நியாயமானதாக பேசுறீங்க. உங்கள் தரப்பில் இருந்து மட்டும் யோசிச்சாக்க செட் ஆகாது. இங்கே பிரச்சனை என்ன? ரைட், கம்பெனி எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆக்கணுமோ நம்மளுடைய எல்லாருடைய குறிக்கோளும் அதுவாக இருக்கணும். இந்த மாதம் நான் கஷ்டப்படுறேன், அடுத்த மாதம் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த மாதம் வரணும், அடுத்த மாதம் இந்த மாதம் எனக்கு ரொம்ப கஷ்டம் சிக்கல் இருக்கேன் அப்படின்னு ஒரு கம்பெனி யோசிக்க முடியாது. நீங்களும் அதை யோசிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றது எங்களுடைய ரிக்வஸ்ட். அவ்வளோதான். இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, இது பார்ட் டைம் ஜாப் கம்பெனி அவ்வளோதான். ஓகேவா? ஆனால் இந்த கேட்டகரியிலிருந்து வெளியே போனதுக்காக எங்களுடைய இப்போ கடந்த ஒரு 10 நாள் எடுத்துட்டு இருக்க முயற்சிகள் இந்த கேட்டகரி விட்டு நம்ம முதல்ல வெளியே போகணும். நம்மளுடைய ஃபியூச்சர் கான்செப்ட் சீக்கிரமாக உள்ள கொண்டு வரணும். ஸோ அதுக்குண்டான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதை ஸ்டாப் பண்ணி தான் நம்ம அந்த வேலை பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ்டெண்ட் இவ்வளோ நாள் பிரேக் விட்டோம், இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அதுக்கு மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் முடிச்சுட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் நம்ம ஃபியூச்சர் கான்செப்ட்டோட சேர்ந்து ஆகும். ஃபியூச்சர் கான்செப்ட்டில் நம்ம போகும்போது பெனிஃபிட்டாக இன்னொன்று கூடவே நமக்கு சப்போர்ட் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ரீ ஜாயினிங் ப்ளஸ் வித்வுட் ரெஃபரல். அதுக்கு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஒர்க் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ல நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணணும்ல. ஓகே, இதை பண்ணணும்னா இப்போ ஒர்க் ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இப்போ போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரேக் வருது தானே? ரைட், பிரேக் விட்டுட்டே இருந்தால் எப்படி? சரிங்களா? ஆல்ரெடி ஒரு பிரேக் அப்புறமே நம்ம சாஃப்ட்வேர் ஸ்டடி பண்ணிட்டோம், பக்கவா ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை நம்ம சமாளிச்சிட்டு இருந்தோம். கிட்ட 40,000 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சாஃப்ட்வேர் இப்போ 3 லட்சம் பேர் வந்தாலுமே ரெகுலராக ஒர்க் ஆகிட்டு இருந்தது நம்ம தான் நிறுத்திருக்கோம். ஏன்னா கிட்ட இப்போ இந்த 40 நாளாக எதுவுமே நாங்கள் சாஃப்ட்வேர் பக்கம் போகவே இல்லை. சைட் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங் தான் உங்களுக்கு தெரியும். இனிமேல் தான் நாங்கள் கையை வைக்க போகிறோம். அதுவுமே இப்போ மண்டே தான் கையை வைக்க போகிறோம். ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் டிசைட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம். இவ்வளோ நாட்கள் ஆகுறது மண்டே தான் நாங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பேக்கெண்டில். ஓகே,
அவங்க சொன்ன விஷயம், நம்மளுடைய இந்த நியூ ஜாயினிங் அந்த ஃப்ரீ ஜாயினிங் கான்செப்ட், ஸோ வித் ப்ரொஃபைல் கான்செப்ட், இதுக்கான வேலைகள், எஸ்பிஓ ஃபியூச்சர் கான்செப்ட் எல்லாமே நிறைய பிஸியாக ஒர்க் பண்ண போகிறாங்க டெவலப்மெண்ட். ஓகே, அதெல்லாம் யோசிச்சு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கம்பெனிக்கும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் எஸ்பிஓ என்னாச்சுன்னா நம்ம அடிச்சு யாராலும் முடியாது. அவ்வளோதான். ஆல்ரெடியே நம்ம எந்த அளவுக்கு அப்படி தெரியும், எவ்வளோ பேருக்கு நம்ம பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது தெரியும். இன்னும் இந்த விஷயத்தில் நீங்கள் சும்மா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நீங்களே நினைச்சாலும் எஸ்பிஓவில் யாராலையும் பே பண்ண முடியாது. எஸ்பிஓட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கூட உங்களுக்கு தெரியாது, கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஏன்னா எஸ்பிஓ இனிமேல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை, ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம். ஒர்க்கை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒர்க், அந்த ஒர்க் மூலியமாக நமக்கு வரக்கூடிய இன்கமே போதும். அதை இன்னும் நமக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த இன்கம் அங்கே வரும்போது நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணி ஃபஸ்ட் அதை தெளிவாக தெரிஞ்சுங்க. 30 நிமிஷம் நான் பேசியிருக்கேன், என்ன பேசுகிறேன் எனக்கு தெரியல. எனக்கு நிறைய ஒரு சில விஷயம்லாம் மீட்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் பிஸி, அதனால் இன்றைக்கி ஒரு சில விஷயம் சொன்னதோட மைண்டில் என்ன வச்சோ நான் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டேன். தான் கொஞ்சம் ஃப்ரீயாகி சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி அப்படியே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சரி இன்றைக்கி அவங்க சொன்ன விஷயங்களை ஒரு ஏன் எப்படி இருக்காங்க, ஏன் என்ன பிரச்சனை நான் கேட்டு பார்த்தேன். நான் போட்ட ஆடியோஸ் எல்லாம் இன்றைக்கி நான் மறுபடியும் உட்காந்து கேட்டு பார்த்தேன். அந்த 20 நிமிஷம் ஆடியோ இல்லையே தெளிவாக தான் சொன்னேன். ரீஃபண்டபிள் யாருக்கு, யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு. ஓகே, ஏன்னா அது எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம எல்லாரும் உட்காந்து ஒர்க் பண்ணி சம்பாதிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் தான் அந்த காசு எங்களுக்கு கொடுப்போம். யாருக்கு வேணான்றவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் உள்ள வச்சுக்க முடியும். அப்போ அவங்க வேணாம் முடிவு பண்ணிட்டாங்க, வெளியே போக வேண்டியது, மறுபடியும் எஸ்பிஓ வர முடியாது. சரியா, ரைட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீமியம் இருப்பீங்க, மாதம் 4000 சம்பளம். இப்போ மறுபடியும் ஃப்ரீ உள்ள வந்தீங்கன்னா அது எவ்வளோ கம்மியாக இருக்கும்ன்றத இப்போ நான் சொல்ல பிளான் ரொம்ப தெரியும். ஸோ அதில் தான் நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக தான் 4000 ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சரியா, ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் சரி ஓகே இதுதான் விஷயம். அதனால் யோசிச்சு ரீஃபண்டபிள் அப்ளை பண்ணுங்க. ரைட், ஏன்னா எஸ்பிஓவில் நீங்கள் இப்போ இந்த கேள்வியில் யாருக்குள்ள ஓடிட்டு இருக்கும்னா அக்டோபர் அண்ட் நவம்பரில் ஜாயின் பண்ணுவாங்க. அக்டோபர் கூட இல்லை, அக்டோபர் எண்டு. ஓகே, அக்டோபர் எண்டு நவம்பர். ஸோ இந்த பீரியடில் ஜாயின் பண்ணுவாங்க மேபி இருக்கும். நம்ம அக்டோபர் தான் ரிக்வஸ்ட் கொடுத்தோம். ஓகே, ஸோ அக்டோபர் நவம்பரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் தான் கன்ஃபியூஷன் இருப்பீங்க, ஒரு மாதிரி பதட்டத்தில் பயத்தில் நிறைய உங்களுக்கு கேள்வி ஓடிட்டு இருக்கும். மற்ற கம்பெனி மாதிரி வந்து டீம் கற்றுப்பாங்க, நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு விட முடியாது. நான் விட மாட்டேன். என் மனக்குள்ள வருதுன்னா ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்காங்க, நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அது சொல்லணுன்றதுக்காக நான் வந்து சொல்கிறேன். நான் பேசுறது இதெல்லாம் தேவையா, விட்டு வேலை பார்க்கலாம் இருந்தாலுமே வேலை திங்க தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட், அதுக்கான விஷயங்கள் தான் இந்த லீவ் முடிச்சதும் டிஸ்கஷன் தான் நிறைய ஓடிட்டு இருக்கு. இன்னும் மறுபடியும் நம்மளால இவ்வளோ பெரிய விஷயத்தை சமாளிக்க முடியுமா, பார்த்துக்கலாம் முடியும். அவ்வளோதான். சரி, அந்த டைலாக் தான். அந்த டைலாக் வச்சுட்டு நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஓகே தெரியுமா இருக்கும். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது தெளிவாக யோசிங்க. நான் இதுக்கப்புறம் ஒரு போல் வைக்கிறேன். இந்த ஆடியோக்கு அப்புறம் ஒரு போல் வரும். 2 ஆப்ஷன். ஐ சப்போர்ட் எஸ்பிஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இன்னொன்று நாட் சப்போர்ட் எஸ்பிஓ. சப்போர்ட் மீன்ஸ் என்னன்னா நான் எஸ்பிஓ கூட கடைசி வரைக்கும் இருக்கேன் அப்படிங்கிறது. ஓகே, இன்னொரு ஆப்ஷன் நான் எஸ்பிஓ கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் தான் முக்கியம். இப்போ உங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுத்தா மட்டும் உங்கள் பிரச்சனைகள் சேர்ந்துருமா? அதுதான் நாங்கள் எல்லாருமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். எப்படி அந்த ஒரு விஷயத்தையே மறந்துடுங்க. நம்மளுடைய கான்செப்ட் படி இதை நம்ம அழகாக லான்ச் பண்ணி கொண்டு வரும்போது அத்தனை பேருக்கு எஸ்பிஓ அத்தனை பேருக்கு தான் ரீஃபண்டபிள் கொடுக்கணும். அத்தனை பேருக்கு எங்களால் கொடுக்க முடியும்னா இப்போ அப்ளை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது. எங்களுக்காக வெயிட் பண்ணி லான்ச் ஆனதுக்கப்புறம் எங்களுடைய அந்த கான்செப்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ரீஃபண்டபிள் வந்து எல்லாருக்கும் கொடுப்போம். வெயிட் பண்ணி வாங்க, எல்லாருமே வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணி நீங்கள் ஏமாற்றிட்டு போய் இது என்ன இது எந்த மக்களுக்கு இது தேவைப்படும்னா எஸ்பிஓ ஏமாற்றிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு இந்த ரீஃபண்டபிள் எனக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இதை வச்சு அவங்க இப்போ எந்த பிரச்சனை சேர்த்து முடியாது. அவங்க லைஃப்ல எல்லா பிரச்சனையும் இப்போ நீங்கள் பே பண்ண உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சா மட்டும் போதும். அவங்க லைஃப்ல எல்லா பிரச்சனையும் முடியும். ஒரு பர்சன் நீங்கள் அதிகபட்சமாக பேராசையோட ஒரு 20,000-30,000 இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்களா, இல்லை 40,000 50,000 ஒரு பர்சன் அதிகபட்சமாக பேராசை மக்களுக்கு அவரே அப்போ ஜாயின் பண்ணிப்பாரு. எஸ்பிஓ மேலே அப்போ நம்பிக்கை இருந்துச்சு. அவர் உடனே ஒரு 5 ஐடி 10 ஐடி போடு, அவர் மண்ணு சொந்த அந்த நம்பர் எல்லாத்தையும் போட்டு விடுறது. அப்புறம் உட்காந்து ஏதாவது எஸ்பிஓல பேங்க் கண்டிஷன் கொண்டு வந்தாங்க. அப்புறம் உட்காந்து மாட்டி முடியும். எஸ்பிஓல நியூ மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு ஆள் ஒரு இடம் போடணும்னு சொல்லி தான் வராங்க. இருந்தாலும் போட்டு விடுமே நாசிக்கு இன்வெஸ்ட் பண்ணிருங்க. ரைட், அதனால உங்களுக்கு அந்த பர்டன் அதிகமாயிடுது, சுமை அதிகமாயிடுது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுது. எஸ்பிஓல சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க 2,000 6,500 தான். அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, பெரிய அமௌண்ட் இல்லைன்னு சொல்லல. அது இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி தான். நீங்க 4 ஐடி எடுக்கும்போது தான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க. சோ அது அவங்களுக்கு அதை புரிய வைக்கல. அதை புரிய வைக்கிறதுக்கான காரணம் அவங்க நோட்டீஸ் போர்டுக்குள்ள ஒழுங்கா கொண்டு வரலன்றது தான். நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டாலுமே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதர் லாங்குவேஜ் பீப்புளுக்கு கரெக்ட்டா நம்ம சொல்லி கொண்டு போக முடியாது. அது அதர் லாங்குவேஜ் கரெக்ட்டா ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வரவங்க கையில தான் இருக்கு. ஓகே, சோ பட் தமிழ் பீப்புள் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அப்ப என்னங்க பிரச்சனை? நான் சொல்றது காது கொடுத்து கேட்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. வெயிட் பண்ணா எல்லாருமே ரீஃபண்டபிள் வரப்போகுது. இல்லை எனக்கு எஸ்பிஐ மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு ரிட்டர்ன் நான் போட்ட காசை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போட்ட காசை நாங்கள் கொடுக்கும். உங்கள் வாலெட்டில் 100 இருந்தாலும் 500 கொடுக்கும். போட்ட காசை பிஃபோர் ஸ்டார்டிங் கூட நாங்கள் கொடுத்துரும். எத்தனை பேர் வராங்கிறத பொறுத்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஓகேவா, ரைட். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாலெட்டில் இருந்த அமௌண்ட் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கு பேமெண்ட் கரெக்டாக கொடுத்தாகணும். சரிங்களா, ரைட். ஏன்னா எங்களுக்கு நம்ம கம்பெனி பக்காவாக கொண்டு வரணும், எந்த பிளாக் மார்க்குமே இல்லாமல் கொண்டு வரணும். மக்கள் வந்தாங்க எஸ்பிஓ கஷ்டப்பட்டாங்க. எஸ்பிஓ இருக்க பிரச்சனை இந்த மாதிரி எப்பயாச்சும் பிரேக் வந்துடும், கொஞ்சம் டிலே ஆகும். இதில் பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா இன்னொன்று யோசிச்சுட்டு இருக்கும். அது பக்காவாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வெயிட் பண்ணி பேமெண்ட் எடுக்கணுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. ரிக்வஸ்ட் நீங்கள் உங்கள் வாலெட்டுக்கு வரும், அது அப்ளீட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க, அது போகும் 10 நாள் 20 நாள் போகும். நம்ம அது எவ்வளோ ஷார்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு போகணும் வச்சுங்களேன். இது எவ்வளோ நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சு பயங்கரமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணி பண்ணாலுமே எப்படி இருந்தாலும் ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகும். எவ்வளோ ரிக்வஸ்ட் கொடுத்தாலுமே. சரிங்களா, ரைட். ஸோ இத்தனை பேர் வரும்போது அது அந்த அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணிருக்கணும். ரைட், இது இந்த மாதிரிலாம் வெயிட்டிங் பீரியட்லாம் இல்லாமல் நாங்கள் அதுக்குமே ஒரு ஆப்ஷன் கொண்டு வரோம். அந்த கான்செப்ட் தான் நம்ம ஃபியூச்சர் எஸ்பிஓக்குள்ள அதெல்லாம் உள்ள வருது. அந்த கான்செப்ட் பண்ணும்போது நீங்கள் ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் வாலெட்லேருந்து அமௌண்ட் அப்டேட் வாலெட் இன்னொரு கான்செப்ட் கொண்டு வரும். அந்த கான்செப்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக அன்றைக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணத்தை எப்படி அன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, பயன்படுத்திக்கிறது மீன்ஸ் நீங்கள் அப்பவே உங்கள் அமௌண்ட் எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரும். ரைட், அது என்ன எது இதெல்லாம் உடனே சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா. லாஸ்ட் டைம் பிரேக் விட்டதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் எஸ்பிஓக்குள்ள வந்திருக்கும். சாஃப்ட்வேர் ரீதியாகவும் எஸ்பிஓட ஆஃபீஸ் ரீதியாகவும் நீங்கள் அந்த சேஞ்சஸ் பார்த்துப்பீங்க. இப்போ அதை விட இன்னொரு படி மேல் போய் ஒரு பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் செய்யப்பட்ட ஒரு கம்பெனியால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிக்கிற ரேஞ்சுக்கு தான் அந்த கான்செப்ட் நாங்கள் யோசிச்சு அந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கோம். ஸோ எங்களுடைய எய்ம் குறிக்கோளுமே அதை எப்பயுமே நான் அடிக்கடி சொல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் எப்பயுமே எஸ்பிஓ இருக்கும். இந்த வேர்டு உங்கள் சுற்றி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அது இன்னைக்கு நாளையோட முடியக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஓகே, அது முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா இது பிஸ்னஸ் பண்ணணும். நாம என்ன சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கோம், நம்மளால முடியும். நமக்கு அதுக்கேற்ற சப்போர்ட் இருக்கு. ஸோ வெளியிலும் சரி, ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, கம்பெனி ரீதியாகவும் சரி நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறதா முடியும். நம்மளால செய்ய முடியும், அவ்வளோதான். சரியா, அதனால செய்யும். ஜெயிச்சு பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். அதனால தான் வாரி உங்களுக்கு கொடுக்கும். எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். ஓப்பா வாங்கி வச்சு என்ன பண்ணுறது, எல்லாரும் கொடுத்து விடுவோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கான்செப்ட். ஓகே, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க.
சாட்டர்டே அண்ட் சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்க முடியும் நாங்கள் ஒரு ஐடியா வரும். அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் எங்களால் எது பண்ண முடியும். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தோம். இது என்னென்ன பாசிபிலிட்டி, இது எங்கெல்லாம் பிரச்சனை கிரியேட் ஆகும், உருவாகும், எல்லாமே யோசிச்சு பார்த்தோம். ஒரு சில விஷயங்கள் அதில் அவங்க கேட்டதுலேயும் ஒரு சில மாற்றங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு முடிவு வரும். இந்த வீக்கில் சாட்டர்டே சண்டேக்குள்ள ஒரு முடிவு வரும். வந்துச்சுன்னா அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பேன். வெயிட் பண்ணுங்க, இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியது வரும். நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பண்ண போது சாஃப்ட்வேர் இருக்கலாம். அவங்க அந்த கம்பெனிஸ் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் படியும் ப்ளஸ் நம்ம இந்த ப்ரீ ஜாயினிங் ஜீரோ வித்தவுட் ரெஃபரல் கான்செப்ட் இதெல்லாம் கொண்டு வரதுக்காகவும் டோட்டலாக மாற்றணும். அதுக்குண்டான வெயிட்டிங் பீரியட் தான் இருக்குது. அதை முடிச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதுக்கு செய்ய வேண்டியது இல்லைனா ஏதாவது ஒரு ஆடியோ வந்ததுன்னா அதை கவனமாக கேட்கணும். கவனமாக. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஒரு மெசேஜில் போகிறீங்க. ஓகே, என்னுடைய ஃபீலிங்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. நான் நினச்சது அப்படியே சொல்லிட்டீங்க ப்ரோ. நிறைய இடத்துல இந்த விஷயங்கள் நான் ஒரு சில குரூப்லாம் பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்ல நினச்சேன் நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க ப்ரோ. மனசில் இருக்கிறது அப்படியே சொல்லிட்டீங்க ப்ரோ. கரெக்ட் தான். பட் எஸ்பிஓட மனசில் இருக்கிறது எஸ்பிஓ கடைசி வரைக்கும் கரெக்டாக ரன் பண்ணணும். பக்காவா லீகலாக. எப்படி லீகலாக ரன் பண்ணணும். எப்பயுமே எஸ்பிஓ இருக்கணும். நம்ம நிறைய கம்பெனிஸ் கேள்விப்படும் லைஃப் டைம் உங்கள் அந்த பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் எஸ்பிஓ எப்பயுமே நம்ம கான்செப்டே அப்படி தானே, ரைட்? அதுக்காக தான் நம்ம இந்த எஸ்பிஓ உருவாக்கி இவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுக்குண்டான வேலைகள்லாம் நம்ம யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே அதுக்குண்டான ஃபுல் டே அனௌன்ஸ் பண்ண கொடுக்க கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நீங்களா நான் சொன்னதை நீங்களா ஒரு அர்த்தத்தில் புரிஞ்சுட்டு நீங்களா ஒரு விதத்தில் கொண்டு போகாதீங்க, ரைட்? ஸோ எஸ்பிஓ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்பயுமே இருக்கும். பயந்தீங்கன்னா எஸ்பிஓவில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. எஸ்பிஓ எப்பயுமே தான் இருக்கும். ஸோ எஸ்பிஓவில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவ்வளோ ரைட். லாஸ்ட் டைம் ரீஃபண்ட் பண்ணலாம் ஒரு சான்ஸ் கொடுத்தோம். ஆனால் இந்த தடவை வந்து நம்ம ஐபி அட்ரஸ் ஒரு விஷயம் மேண்டரி வச்சு லாக் பண்ணதுனால ஸோ அதுவும் கஷ்டம் தான், ரைட்? அதுக்கு வெயிட் பண்ணாலே எல்லாருமே ரீஃபண்ட் வரப்போது ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் எங்களுடைய தரப்பு. ஏன்னா இங்கே யாருமே ரீஃபண்ட் கொடுத்து அனுப்பணும் எங்களுடைய குறிக்கோளுமே இல்லை. உள்ளே வந்து யாருமே வெளியே போகக்கூடாது. அப்படியே வெளியே போனால் நஷ்டத்தோட போகக்கூடாது. அது எங்களுடைய சரிங்களா? அது ஏன் இந்த ஒரு முடிவு சொல்கிறேன்னா லாஸ்ட் டைம் நான் ஒரு வார்த்தையை விட்டு அந்த வார்த்தை நீங்கள் மாட்டீங்களா ஏன் மைண்ட் தான். லாஸ்ட் டைம் இந்த பிரேக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ண சொன்னேன். இன் கேஸ் எங்களால் கொண்டு வர முடியல, இந்த டைமிங்குள்ள ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா நாங்கள் ரீஃபண்ட் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். அதுக்காக தான் நேற்று இந்த விஷயத்தை பற்றி நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சொன்னேன் அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், எங்களால் பண்ண முடியாது இல்லை. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத எஸ்பிஓ வரப்போகுது. அதுதான் ஒரு அதான் சொன்னேன், பார்ட் டைம் ஜாப் கம்பெனியால் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதுதான் பண்ண போகிறோம். அவ்வளோ சரியா? தேங்க்யூ. ஆடியோலாம் பொறுமையாக கேளுங்க. எப்படி ஃபுல்லாக கேட்டு முடிக்க மாட்டீங்க. நான் காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே போக வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஓரளவுக்கு ரீச் ஆகும். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 68,000 பேர் என்ன தான் நைட் போட்டு ஆடியோ கேட்டிருக்கீங்க. இதில் தெரியல 2 லட்சத்துக்கு மேலே இருக்கிற மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு குரூப்பில் 68,000 பேர் தான் உள்ள ஆடியோ போட்டிருக்காங்க. இப்படி இருந்தால் எப்படி? முதல்ல நீங்கள் திருந்துங்க. உங்களுடைய தப்புகளை நீங்கள் திருத்திக்க பாருங்கள். என்னுடைய தப்புகளை நீங்கள் சொல்லும்போது நாங்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக நாங்கள் அதை பெட்டராக அந்த தப்பு மறுபடியும் நடக்காத அளவுக்கு நாங்கள் கொண்டு வரும். கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆடியோவும் போட்ட 24 மணி நேரத்தில் ஒரு 2 லட்சம் வியூஸ் கூட வந்து இல்லையா? 1 லட்சம் வியூஸ் ஒரு வந்ததில்லை. உண்மை தானே, ரைட்? நேற்று முன்ன 14ஆம் தேதி ஓகே 14ஆம் தேதி போட்ட ஒரு மெசேஜ்க்கு இப்போ வரைக்கும் 1 லட்சம் வியூஸ் வரலன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துங்க மக்கள். சரி, எல்லாம் பிரேக்கில் இருக்காங்க, அதனால தான் அவ்வளோ பார்க்கல. பிரேக் முடிச்சு ஓப்பன் ஆயிடுச்சுனா இதெல்லாம் டேரக்டாக நிறைய கிடச்சி அப்போ மட்டும் கரெக்டாக இருப்பாங்களே. அதுக்குமே ஆப்ஷன் வச்சிருக்கும். எப்படி? அதுக்கும் வச்சிருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஃப்ராக்ஷன் செகண்ட் அத்தனை பேருக்கு போய் நிற்கும். அத்தனை பேருக்கு ரீச் ஆகணும். ப்ரைவேட் அத்தனை பேர் பார்த்தே ஆகணும். அதுக்கும் வச்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் சொல்கிற விஷயம் நாங்கள் சொல்கிறதா மட்டும்தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அதர் லாங்குவேஜில் ஒரு மாதிரி போகுது, டீம் லீடர்ஸ் மூலியமாக ஒரு மாதிரி போகுது, கமெண்டர்ஸ் மூலியமாக ஒரு மாதிரி போகுது, யூடியூப் சேனல் மூலியமாக ஒரு மாதிரி போகுது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து உண்மையிலேயே அவங்களுடைய ஃபீலிங்காக அவங்க டவுன்லைன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படி ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மக்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏதாவது பார்த்து பண்ணுங்க எஸ்பிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் யூடியூப் வந்துருச்சு. எஸ்பிஓ பண்ணுற வேலைகள் ஏதாவது இருந்தால் பண்ணலாம், ரைட்? நம்ம அக்கௌண்ட் இப்போ ஆக்சஸபிள் இருக்குது, நம்ம நினச்சா பேமெண்ட் போட முடியும் அப்படின்னா போடலாம். ஓகே, ரைட்? அப்புறம் எப்படி ரீஃபண்டபிள் ப்ராசஸ் பண்ணுறது, கொஞ்சம் சேலரி ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் அந்த பிரச்சனை முடியட்டும். ஓகே, இந்த ஒர்க் என்ன இவ்வளோ நாள் ஆகுதுன்றதையும் முடிச்சுட்டு அழகாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் வரப்போகுது எஸ்பிஓவில், கம்மிங் எஸ்பிஓவில். அதுக்குண்டான வேலைகள் போயிட்டு இருக்கு. நமக்கு எப்பயுமே லைஃப் டைம் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ப்ராப்ளமே இல்லாத ஒரு லைஃப் யாருக்கும் கொடுக்க முடியும். எஸ்பிஓவில் உங்கள் லைஃபோடைய தரத்தை ஃபினான்ஷியலாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஃபினான்ஷியலாக மட்டும் இல்லாத ஃபேமிலியாகவும் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கும். அதுவும் கம்மிங் எஸ்பிஓவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராகவே கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. இந்த மாதம் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட வேணாம். எல்லா பிரச்சனையும் பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கும் எஸ்பிஓ. நான் அதில் சொன்னல எஸ்பிஓக்குள்ளே இருக்கிற அத்தனை பேரும் நேற்று கூட ஒரு விஷயம் சொன்னேன். எஸ்பிஓக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாக எஸ்பிஓ ஜாயின் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை கூட ரெஃபர் பண்ணாமல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ண ஒரு பர்சன் ஒருத்தரை கூட ரெஃபர் பண்ணாமல் நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணி மாதம் 20,000-30,000 அசால்ட்டாக சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். அதுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா ஆல்ரெடி பே பண்ணி உள்ள வந்துருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க 6 மாதத்தில் 30,000 சம்பளத்துக்கு வராங்கன்னா நீங்கள் 2 மாதத்தில் 30,000 சம்பளத்துக்கு ரீச் ஆகிடுவீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தக்க வச்சுக்கோங்களே, ரைட்? வெயிட் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு போல் வைக்கிறேன், அதுக்கு ஓட் பண்ணுங்கள். அதை வச்சுட்டு இந்த ரீஃபண்ட் ரிலேட்டட் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சாட்டர்டே சண்டேவில் நான் அந்த டேட் எவ்வளோ நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இந்த எக்ஸ்டெண்ட் ஆக போகிற டேட் அப்படிங்கிறது நம்ம இந்த ஒரு சில ஒர்க்கெல்லாம் பேக்கெண்டில் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அது எஸ்பிஓ கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நாங்கள் கரெக்டாக யோசிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 5 days டைம் எடுத்து கூட அழகாக சொல்கிறோம். அதுக்கு மாதிரி முடிச்சுட்டு அழகாக லான்ச் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஸோ நிறைய பேர் அதே மாதிரி இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிருக்கீங்க. மறக்காம அப்டேட் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட 80% பீப்பிள்ஸ் மேலே முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 10-15% பீப்பிள் தான் முடிக்காத இருக்கீங்க. மறக்காம நீங்களும் முடிச்சிருங்க. ஓகே, ஏன்னா நமக்கு எம்டிஆர் இருக்கிற ஐடிஸ் எல்லாம் இன்ஆக்டிவ் ஐடிஸ்க்குள்ள போய்டும். அதுக்கப்புறம் உட்காந்து எஸ்பிஓ கிட்ட இந்த ரிக்வஸ்ட் போட்டு அந்த ஐடிஸ் எல்லாம் கொண்டு வரதுக்குள்ள போதும் போயிடும். ஓகேவா? ரைட். அதனால் யாரெல்லாம் ஃபில் பண்ண இருக்கீங்களோ மஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. எதுக்காகவும் எந்த ரீசனுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த பேன் கார்டு ரிலேட்டட் ஆப்ஷன் ஏதாவது பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி இன்னும் லாஸ்ட் டைம் ஒரு ஆடியோ தெளிவாக சொல்லிட்டேன். வேறு வழியில் போட்டு தான் 3 ஐடிஸ்க்கு ஒரு பேன் கார்டும் அக்கௌண்ட் டீட்டெயிலும் சேமாக இருக்கும். ப்ரொஃபைல் டீட்டெயிலும் பேன் கார்டு பேங்க் டீட்டெயிலும் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை. ப்ரொஃபைல் இருக்கிற நேம்லாம் என்ன நடந்துட்டும். பேன் கார்டும் பேங்க் டீட்டெயிலும் ஒரே நேமில் இருக்கணும்.
நேமில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம், ஸ்பெல்லிங் மாதிரி இருக்கலாம். ஓகே, ஒரு சில ஸ்பெல்லிங்கோட வரும், ஒரு சில அப்பா பேரோட வரும், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. யாரும் பெண்டிங் வச்சிருக்காதீங்க. பெண்டிங்கில் இருக்கிற ஐடிஸ் எல்லாம் நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் அப்டேஷன் முடிக்கும் போது அதெல்லாம் இன்ஆக்டிவ் ஐடிஸாக போய்டும். அதையெல்லாம் உட்காந்து மறுபடியும் கொண்டு வரதுக்குள்ள நீங்கள் உங்களுக்கு போதும் போயிடும். அதனால் இப்போ உட்காந்து அழகாக ஃபில் பண்ணுவீங்க. எதையாச்சும் தப்பான டீட்டெயில் கொடுக்காதீங்க. தப்பான பேன் கார்டு டீட்டெயில் கொடுக்குறவங்க உங்கள் பேன் கார்டு நீங்கள் கொடுக்குறது கரெக்ட் தானா, அங்கே நீங்கள் மென்ஷன் பண்ண நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இங்கே உட்காந்து அழகாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் வாங்க இது தெரியாது, எஸ்பிஓ கண்டுபிடிக்க மாட்டாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உங்கள் பேன் கார்டு அதில் யார் பேருக்கு என்ன தெரிஞ்சுக்கிற ஆப்ஷன்லாம். ஓகே, அதனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து தப்பாக கொடுத்து ஃபார்மை ஃபில் பண்ணி வைக்கணும் மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. தப்பாக கொடுத்தவங்களும் இன்ஆக்டிவ் லிஸ்ட் தான் பண்ணிக்கும். அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள ஒரு 2 மாதம் போய்டும். ஓகேவா? தப்புகள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு விரைவில் அனுபவிச்சாகும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அத்தனை பேரும் அப்டேட் பண்ணிங்க. இப்போ வரைக்கும் அந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணாதான் இருக்கும், எனேபிளாக தான் இருக்குது. யாரெல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணாத இருக்கீங்களோ உங்கள் வியூ பேங்க் டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மெனுவில் அங்கே போய் செக் பண்ணுங்க. பேங்க் டீட்டெயில் வரலாம், பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுங்க. ப்ரொஃபைல் டீட்டெயில் அப்டேட் பண்ணலாம், ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க. நிறைய யூடியூப் சேனலில் எப்படி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது, எப்படி பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ்பிஓ ப்ரொஃபைல் அப்டேட் ஆப்ஷன், எஸ்பிஓ பேங்க் டீட்டெயில் ஆப்ஷன் போட்டிங்களே வந்துடும். எல்லா லாங்குவேஜில் இருக்குது. ரைட்? ஸோ எஸ்பிஓ மீடியா ஆஃபீஷியல் ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் அந்த வெல்கம் பேஜில் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளவங்க அங்கே இருக்கிற வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் உட்காந்து கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ எஸ்பிஓ நீங்கள் எல்லா கம்பெனியும் போல பார்க்கறதுனால தான் இந்த கேர்லஸாக இருக்குது. பட் கமிங் எஸ்பிஓ நீங்கள் எல்லா கம்பெனியும் போல எஸ்பிஓ நீங்கள் பார்க்க முடியாது, நீங்களே நினைச்சாலும் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இருக்க போது எனக்கு ஆடியோ நான் இன்னும் போட ஆரம்பிச்சு இங்கே இன்னைக்கு ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த மைண்டு வந்த கமெண்ட்ஸ் ஆடியோலேருந்து சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் மண்டக்குள்ள ஓடி ஓர போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதனால் நிறைய பேசிட்டேன். இதில் நிறைய உங்களுக்கே ஒரு மாதிரி என்னையா பேசுகிற விஷயத்தை மறுபடியும் பேசிட்டு ஏன் நிறைய விஷயங்கள் நான் நிறைய மறுபடியும் பேசுறதுக்கான ரீசனே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணி கேட்டு வரும்போது பாட்டு கேட்டுட்டே கேட்குற மாதிரி கேட்டு வரும்போது கவனிக்காதீங்க. மறுபடியும் ஒரே விஷயம் 5 இடத்துல சொல்லும்போது ஒரு இடத்துலயாச்சும் உங்கள் காதில் விழுந்துராதா அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி இருந்தும் ஒரு சிலருடைய காதுகள் அந்த முக்கியமான பாயிண்ட் மட்டும் போய் சேர மாட்டேங்கிறது தான் எனக்கு கவலையாக இருக்குது. பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட